திண்டுக்கல்லில் சாலையை கடப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் லாரி ஓட்டுநரை இரும்பு கம்பியால் தாக்கி மண்டையை உடைத்துவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை பொதுமக்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார் ராஜேந்திரன். வணக்கம் பிரேம்குமார், என்ன நடந்தது? இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, திண்டுக்கல் பிள்ளையார்நத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பால் பண்ணை தொழிற்சாலையில் டேங்கர் லாரியை சிவகுமார் என்ற ஓட்டுநர் நேற்று இரவு பிள்ளையார்நத்தம் பிரிவில் திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கடப்பதற்காக இயக்கியுள்ளார். அப்போது மதுரையில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த நல்லமணி என்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் லாரி அருகாமையில் பேருந்தை நிறுத்தியதோடு வாகனங்கள் வருவதை பார்க்க மாட்டாயா என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இரு ஓட்டுநர்களுக்கும் வாக்குவாதம் முற்றி பின்னர் கைகலப்பாக மாறிய நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் லாரி ஓட்டுநரை கம்பியால் தாக்கியதில் அவருக்கு மண்டையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது. இதனை அடுத்து பேருந்து ஓட்டுநர் பேருந்தை அங்கிருந்து எடுத்து கிளம்பிய போது லாரி ஓட்டுநர் நிறுத்த சொல்லியும் நிறுத்தாததால் ஓட்டுநர் அருகாமையில் தொங்கியபடி லாரி ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவாறு வந்தார். இதற்கிடையே அருகில் இருந்த பொதுமக்கள் இதனை கண்டு உடனடியாக பேருந்தை வழிமறித்து நிறுத்தி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் திண்டுக்கல்லில் பரபரப்பு ஏற்பட்டது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.